இப்போ நம்ம இந்த கூடைக்கு ஹேண்டில் போட தெரியாது, கூடை போட தெரியும் சிஸ்டர், ஹேண்டில் போட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த லாக் ஹேண்டில் வந்து போட்டு காமிக்க போறேன். டேப் யூஸ் பண்ணி நான் வந்து இன்னைக்கு ஹேண்டில் யூஸ் பண்ண போறேன். அதாவது பட்டை கூடைக்கு போடுவோம் இல்லையா பட்டை, அதை வச்சு நான் வந்து ஹேண்டில் போட போறேன். ஹேண்டில் வந்து தின்னா தெரியணும், நல்லா பட்டையா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ஹேண்டில் வந்து மேக் பண்றேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பட்டை இல்லைன்னா நீங்க ஒயர் வந்து 5 அடியில 3 ஒயர் கட் பண்ணிட்டு நான் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 5 அடியில டேப் வந்து 2 டேப் கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடைக்கு சென்டர் பார்த்துக்கலாம். கூடைக்கு எப்படி சென்டர் பார்க்கணும்னா இந்த ரெட்டு 4, இந்த சாண்டலும் 4, இந்த 3 லைன் இந்த நடுவுல வருது இல்லையா, இந்த 3 வரிசை வந்து கலர் வந்து சென்டரு. இப்போ இந்த பட்டையில ஒரு பக்கம் இந்த முடிச்சுட்டு இந்த இடத்துல 4வது நாட் கீழே இருந்து நான் இந்த பட்டையை வந்து கொடுத்து உள்பக்கமா கொடுத்து வெளி பக்கமா எடுத்துக்கிறேன். நம்ம எப்பயும் ஹேண்டில் போடுறப்ப ஒரு பக்கம் கொடுத்து வெளி பக்கமா எடுப்போம். ஆனா இந்த லாக் ஹேண்டிலுக்கு வந்து இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இந்த மாதிரி பட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வைக்கிறது எப்படி வைக்கிறேன்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு பக்கமும் நம்ம சென்டர் பார்த்து வச்சிருந்தோம் இல்லையா, இந்த பக்கத்துல அதே லைன்ல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நம்ம வந்து ஒயரை கொடுக்கணும். மேல இந்த இடத்துல நான் இந்த டேப் இன்னொரு முனையை பிடிச்சு கொஞ்சம் மடக்கிட்டு கொடுங்க. ஏன்னா நம்ம பட்டையா இருக்கு இல்லையா, அதனால கொடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்ககிட்ட நூல் இருந்தா அப்படியே இப்படி வச்சு உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஹேண்டில் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இப்படி வச்சு கட்டிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ஸ்டாப்லர் போட்டு ஸ்டாப் பண்ண போறேன். என்கிட்ட நூல் வந்து இல்லாததுனால நான் வந்து ஸ்டாப்லர் போட்டு அடிச்சுக்க போறேன், பின் பண்ணிக்க போறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சு பின் பண்ணிக்க போறேன். நூல் கொடுத்து கட்டிக்கோங்க. பிக்னஸ் ஆனீங்கன்னா உங்ககிட்ட துணி தைக்கிற நூல் இருக்கும் இல்லையா, அந்த நூல் கொடுத்து கட்டிக்கோங்க. இந்த இடம் மட்டும் விட்டுட்டு இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல இருந்து நூலை கொடுத்து அப்படியே சுத்திக்கோங்க. ஒரே ஒரு பட்டை தான் கொடுத்துருக்கேன், ஆனா இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா ஹேண்டில் பட்டை வந்து இன்னும் 2-3 பட்டை ஒயர் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கனமாயிடும், பேஸ்கெட் வெயிட்டா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பக்கமும் கரெக்டா அந்த அளவு வச்சு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஹேண்டில செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே ஹேண்டில் அளவுக்கு இன்னொரு பட்டை 5 அடிக்கு கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அதையும் வச்சு இன்னொரு சைடும் செட் பண்ணிக்கோங்க. இந்த பின்னை வந்து மடக்கி விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம பின்னும் போது கையில குத்திடும். ஒரு பக்கம் செட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கமும் இந்த பட்டையை கொடுத்து கரெக்டா சென்டர் பார்த்துட்டு எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல வச்சு சேம் அதே மெத்தட்ல இந்த பட்டையை வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லாக் கைப்பிடி போடுறதுனால ஹேண்டில் வந்து வித்தியாசமா வந்துடும். அப்பப்போ நீங்க போட்டீங்கன்னா அது வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்டே பட்டையை வந்து கொடுத்து அதே மாதிரி ஒயரா இருந்தாலும் சரி சேம் இதே மெத்தட்ல வந்து 2ஐயும் செட் பண்ணிட்டு ஹேண்டில் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து 8 அடியில 2 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெட் கலர்ல. நீங்க 3 ஒயர் கூட கொடுத்து பின்னிக்கலாம். நான் 2 ஒயர் தான் எடுத்திருக்கேன். 8 அடியில ஒரு பக்கத்துல போடுறதுக்காக 8 அடியில 2 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அந்த லாக்கோட அந்த ஹேண்டிலோட இதுல வந்து விட்டுட்டு நம்ம எப்பயும் சரிசமமா ஒயர் எடுப்போம், ஆனா இதுல உள்ள விட்டுட்டு சரிசமமா எடுத்துக்கோங்க. நான் எப்படி எடுக்கிறேன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். ஒயர் சரிசமமா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நாட்டோட ஹோல்ல விட்டுட்டு செக் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட் பக்கம் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை மட்டும் அந்த கையில அந்த ஒயரை நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க, அளவு மாறிடும். அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் கையில அதை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல வெளி பக்கமா இருக்கிற ஒயரை இந்த ஸ்டாப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாப்ல விட்டு எடுத்துக்கிறேன். ரொம்பவே சிம்பிளா தான் நம்ம இந்த லாக் ஹேண்டில் வந்து போட போறோம். அதுவும் பட்டையா தெரியணும், ஹேண்டில் வந்து நல்ல கனமா ஸ்ட்ராங்கா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த பேஸ்கெட் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விட்டு விட்டு சுத்திக்கோங்க. அந்த ஸ்டாப் தெரியாத அளவுக்கு நம்ம இந்த 2 ஒயர் வெளியில இருக்கிற 2 ஒயரை வச்சு சுத்தி சுத்தி எடுத்துக்க போறோம். நான் எப்படி எடுக்கிறேன்றத பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்படி சுத்திட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சு கிளிப் பண்ணிக்கலாம்.
இப்படி வச்சுட்டு ஒயர் நகலாம இருக்கிறதுக்காக கிளிப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிளிப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒயரும் நகலாது, அளவும் மாறாது. இப்போ பின்பக்கமா திருப்பிட்டு பின்பக்கமா இருக்கு இல்லையா இந்த 2 ஒயரு, இந்த 2 ஒயரை வச்சு உள்ள இருக்க ஸ்டாப்பை வந்து சுத்த போறோம். இந்த மாதிரி சுத்துங்க. அப்படியே ஸ்டாப் தெரியாத அளவுக்கு நான் சுத்திக்கிறேன். நம்ம வெளியே எப்படி சுத்தினோமோ சேம் அதே மாதிரி உள்ள இருக்கிற ஒயரை வச்சு உள்ள சுத்துறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஈஸியா புரிஞ்சு போடுங்க. அப்படி உங்களுக்கு புரியலன்னா வீடியோவை ஒரு முறைக்கு 2 முறை வந்து ஓட்டிட்டு பாருங்க, அப்போதான் உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். ஒயர் திரும்பி இருந்தா சரி பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம உள்ள விட்டு சுத்தி சுத்தி எடுக்கிறப்போ ஒயர் திரும்பிடுது, அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒயர் இன்ட்டு மாதிரி வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கலாம். கிளிப்பை அவுத்துட்டேன், திருப்பிட்டு இப்போ நம்ம வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பக்கமும் சுத்தி பின்னிட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த பக்கம் ஒயர் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம 2 ஒயர் உருட்டு கைப்பிடி வந்து போடலாம். இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 ஒயருக்கு நடுவில் விட்டு கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க முதல் ஒயர் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஒயருக்கும் நடுவில் விட்டு கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற முதல் ஒயரை எடுத்துக்கோங்க, அதை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 2 ஒயருக்கு நடுவில் விட்டு சுற்றி கொண்டு வந்துடுங்க. டைட்டாக பிடிச்சு போட்டுட்டே வாங்க. 2 ஒயர் உருட்டு கைப்பிடி மெத்தட் தான், ரொம்ப சிம்பிளாக இந்த பட்டையை சுற்றிட்டு அப்படியே 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னிட்டே வாங்க. ரொம்ப ஈஸியான ஹேண்டில் தான், பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுற அளவுக்கு லாக் ஹேண்டில் என்னதான் ஆனாலும் பிரிஞ்சே வராது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஹேண்டில். பிரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்க வேணாம். நம்ம அதுக்கு பட்டைக்கு மேலே வந்து ஒயர் கொடுத்து பின்னிட்டு வரோம், அப்புறம் நம்ம ஹேண்டில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்து பின்னுங்க. இதுல நீங்க ஒயர் உள்ள கொடுத்து பின்றதா இருந்தா ஒயரை வந்து கட்டிடுங்க. 15 அடிக்கு ஒயர் எடுத்துட்டு உள்ள இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தி கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மெத்தட் புரியல அப்படின்னா 3 ஒயர் வந்து 5 அடியில எடுத்துட்டு சுத்தி கட்டிட்டு இந்த எண்டு வரைக்கும் நான் பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 2 ஒயர் உருட்டு கைப்பிடி இந்த எண்டு வரைக்கும் பின்னி கொண்டு வந்துட்டோம். இப்போ இன்னும் 2 பின்னல் வந்து பின்னிக்கிறேன். இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா ஸ்டாப் தெரியுது இல்லையா, அதுக்காக பின்னிக்கிறேன். இந்த பக்கம் அந்த பக்கம் பின்னிக்கோங்க, கேர்ஃபுல்லா பின்னுங்க. நான் வந்து ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணியிருக்கேன், பின்னும் போது கையில குத்திடும். நீங்க ஒரு நூல் கட்டியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த பக்கம் இருக்கிற ஒயரை பின்பக்கமாகவும் பின்பக்கமா இருக்கிற ஒயரை முன்பக்கமாகவும் கொண்டு வந்துட்டு நம்ம இந்த ஸ்டாப்பை வந்து மறைக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பின்பக்கமா இருக்கிற ஒயரை கொண்டு வந்துட்டு இந்த ஸ்டாப் கிட்ட வச்சுட்டு டைட்டா பிடிச்சிட்டு அந்த பக்கம் எப்படி இந்த ஸ்டாப் தெரியாத அளவுக்கு நம்ம சுத்தி சுத்தி எடுத்துட்டு வந்தோமோ சேம் அதே மெத்தட்ல சுத்தி சுத்தி எடுத்துட்டு வர போறோம். ஒயர் வந்து அப்பப்ப திரும்பிக்கும், அதை வந்து சரி பண்ணிட்டு லெஃப்ட் கையில அந்த ஒயரை பிடிச்சுக்கிட்டு நீங்க சுத்தி சுத்தி எடுத்துட்டு வாங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்க முடியல அப்படின்னா நாம ஏற்கனவே கிளிப் போட்டிருந்தோம் இல்லையா ரைட் ஹேண்ட் சைட் பின்றப்ப, அதை வந்து நீங்க அதே மாதிரி கிளிப் போட்டுட்டு இந்த மாதிரி மேல அந்த ஸ்டாப் தெரியாத அளவுக்கு சுத்தி சுத்தி கொண்டு வாங்க. ஒரு 3 முறை சுத்தினீங்கன்னா இந்த ஸ்டாப் வந்து மறைஞ்சிரும். இந்த மாதிரி சுத்தி சுத்தி கொண்டு வந்துட்டு அந்த ஒயர் மீதம் இருக்கிற ஒயரை உள் பக்கமா வச்சு நம்ம சொருகி விட்டுக்க போறோம். சிம்பிளான லாக் ஹேண்டில் வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியா மேக் பண்ற மாதிரி தான் இந்த ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே பர்ஃபெக்டா வரும், ஹேண்டிலும் நல்லா ஸ்ட்ராங்கா கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப ஆரம்பிச்ச இடத்துல இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்குள்ள விட்டுட்டு நம்ம வந்து பின் பக்கமா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல விடுறேன், பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நாட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹோல்ல விட்டு இந்த ஒயரை பின் பக்கமா இழுத்துக்கோங்க. அவ்வளவுதான், வெளிப்பக்கமா நம்ம சுத்திட்டோம். ஒயரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க, இந்த ஸ்டாப்ல கரெக்டா இருக்கு. அப்ப நம்ம பின் பக்கமா எப்படி சொருகிறது, அந்த ஸ்டாப் எப்படி மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த ஒயரை பின் பக்கமா எடுத்துட்டு இந்த ஸ்டாப் இருக்கு இல்லையா, இதுல அப்படியே சுத்தி சுத்தி எடுத்துக்க போறோம். உள் பக்கமாவும் சேம் அதே மெத்தட்ல தான் நம்ம சுத்தி சுத்தி கொண்டு வர போறோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 2-3 சுத்த அளவுக்கு நல்லா டைட்டா சுத்துங்க. ஹேண்டில் போட்டதுக்கு அப்புறம் டைட் பண்ணிட்டே வாங்க, அப்பதான் ரொம்ப ஹேண்டில் வந்து கிரிப்பா கிடைக்கும்.
இப்போ நம்ம சுத்திட்டோம். சுத்தினதுக்கு அப்புறம் இப்போ ஒயர் எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். நாட் இருக்கு இல்லையா, நாட்ல விட்டுட்டு பேஸ்கெட்ல இருக்கிற நாட்ல விட்டு ஜிக்ஸாக்ல சொருகுங்க. அப்பதான் ஹேண்டில் வந்து நல்ல கிரிப்பா கிடைக்கும். முடிச்சு எதுவும் போட தேவையில்லை. முடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி தெரியும். நான் வந்து ஃபர்ஸ்ட் நேராவும் அப்புறம் இந்த படிக்கட்டு மாதிரி வர்ற மாதிரி ஜிக்ஸாக்ல நம்ம வந்து சொருகிக்கலாம். பிரிஞ்சு வராது, நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கும் இந்த ஹேண்டில். இப்போ எல்லா ஒயரையும் ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சிம்பிளான மெத்தட்ல ஒயர் வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பரா கிடைக்கும். லாக் ஹேண்டில் வந்து பர்ஃபெக்டா போட்டுட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஒரு பக்கம் ஹேண்டில் போட்டேன் இல்லையா, சேம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் 8 அடியில 8.5 அடியில 2 ஒயர் கட் பண்ணிட்டு அந்த பக்கமும் ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் பேஸ்கெட் ரொம்பவே அழகா இருந்துச்சு. இந்த மாதிரி ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பேஸ்கெட்டும் ரொம்ப கலர்ஃபுல்லா வந்திருக்கு. நம்ம சேனல்ல நிறைய விதமான பேஸ்கெட் ஐடியாஸ்லாம் இருக்கு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.